ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஹீரோவோட டெஸ்டினி 125 பிரைமோட பேஸ் மாடல் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட்டை இன்னைக்கு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ட்ரம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் இன்னைக்கு இந்தியாவில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினி 125 அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ், அதே மாதிரி அண்டர் 1,00,000 ருபீஸில் ஆன் ரோட் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த டெஸ்டினி 125மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி, சூப்பர்வான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு i3s டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc பேஸ் மாடல் டெஸ்டினி 125 பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். இந்த டெஸ்டினி 125 பிரைம் அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா 76,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம போயிடலாம். இந்த பைக்கோட டிசைன், அதாவது ஸ்கூட்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் எல்லா பிராண்ட்லையும் பார்க்குற அந்த ஒரு ஸ்கூட்டரோட ஒரு சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில், அதாவது ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய ஒரே எல்இடி அப்படின்னா இதோட டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டிஆர்எல்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஃப்ரண்ட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ட்ரம் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது ட்ரம் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்ல கிரிப்பும் கிடைக்குங்க. சிங்கிள் டிஸ்காக இருந்தால் கூட ஓகே தான், பட் இது ட்ரம் வேரியன்ட் அப்படிங்கும்போது ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 90/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 90/100 செக்ஷன் டயரில் உங்களுக்கு 10 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச் வீலில் உங்களுக்கு 90/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இதுலேயே உங்களுக்கு பிளாக், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிரே கலர் மாதிரியான ஆப்ஷன்ஸும் இந்த பேஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை இந்த ஸ்கூட்டரால் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரொம்பவே ஃப்ளாட்டான சூப்பரான வைடான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியனாக இருந்தாலும் சரி, ரைடராக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களால பார்த்துக்க முடியும். இதுல உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிற ஓடோமீட்டர் எல்லாமே உங்களால பார்த்துக்க முடியும். இந்த சின்ன டிஜிட்டல் கிளஸ்டரை நீங்க யூஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல நேவிகேஷனுக்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர் உங்களால மாற்ற முடியும், ட்ரிப் ஏ பி அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால நேவிகேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரோட அந்த இண்டிகேஷன் லைட் பாத்தீங்கன்னா எரியுது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன சுவிட்ச் கேஸ் இருக்கு அப்படின்னா பாஸ் லைட்ஸ்க்கான அந்த சுவிட்ச் கேஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ்க்கான அந்த சுவிட்ச் இருக்கு, அண்ட் ஹார்னுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதுல நான் i3s டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, i3s ஓட அந்த பட்டன் இருக்கு. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். அதோட பட்டன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அண்ட் இன்ஜின் ஆன் அப்படிங்கிற அந்த ஒரு சுவிட்ச் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் ஓபன் பண்றக்கூடிய அது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ஓபன் ஆகும். அண்ட் ஆஃப் அண்ட் ஆன் இதோ எல்லாமே நார்மலாக நம்ம எல்லா இதுலையும் பார்க்கறது தான். அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பெரிய ஒரு சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் ஸ்டோரேஜில் நீங்கள் ஒரு ஹெல்மெட்டோ இல்லை கிராசரிஸோ உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளுக்குள்ள 100 சீட்டில் உங்களுக்கு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் தெரியணும் நைட் டைமில் அப்படிங்கிறதுக்காக உள்ள எல்இடி லைட்ஸ் இருக்கு, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கூட்டரோட உங்களுக்கு ஃபியூலுங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர்ஸ் அப்படிங்கும் போது இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன்ல தான் டெய்லைட் கொடுத்துருக்காங்க.
ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரியர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜன்ல தான் இந்த பேஸ் மாடல் 125cc டெஸ்டினி 125 பிரைம் மாடல் வந்து இருக்கு. ஸோ இதில் இடையில இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரோட எக்ஸாஸ்ட்டுங்க. ஸோ ஸ்கூட்டரோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்டோட ஸ்கூட்டரோட எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இதோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹீட் ப்ரொடக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் வந்து இதோட ஹீட் ப்ரொடக்ஷன் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த சீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு யூ ஷேப்பில் வந்து கிராப் ரேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் ரேல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூட் ஸ்பேஸுமே நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா ரைடருக்கு கால் வைக்கிறதுக்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு E20 ஃபியூல் மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிறத E20 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோகிராம் வரைக்கும் உங்களால் இந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டினி 125 பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கு. பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு வேல்யூவாக தான் பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரம் வேரியன்ட் தான் இந்த ஒரு ஸ்கூட்டர். ஹைத்ரியஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலர். கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்டான ஸ்கூட்டர் வேணும். அதே மாதிரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், எனக்கு பெருசாக எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125 பிரைம்ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து கண்டிப்பாக அண்டர் 1 lakh rupeesல நீங்கள் வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம். அண்டர் 1 lakhல முக்கியமாக ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் பை பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்கூட்டரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூட்டரை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணணும், அது வந்து இன்ஸ்டாகிராமில், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு நம்மளை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.